ஒரு வேலையை செய்யணும்னு பிளான் பண்ணுவோம். ஆனா பண்ண மாட்டோம். இதோ இப்ப பண்ணிருவேன், அப்ப பண்ணிருவேன்னு நமக்கு நம்மளே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு அந்த வேலையை செய்யாமையே இருப்போம். வேற வழியே இல்ல. இப்ப அந்த வேலையை முடிக்கலன்னா டெட்லைன் கிராஸ் ஆயிடும், மேனேஜர் திட்டுவாரு, ரேட்டிங் குறையும் அப்படின்னு கொஞ்சம் சீரியஸான விளைவுகள் தெரிஞ்சாதான் அதை பண்ணவே ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒரு வேலையை இதோ பண்ணிருவேன் அதோ பண்ணிருவேன்னு தள்ளி போட்டுட்டே வர்றதுக்கு பேர் தான் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஏன் இந்த மாதிரி பண்றது நல்லதில்லைன்னு தெரிஞ்சும் நாம அதே பேட்டர்னை ஃபாலோ பண்றோம்? அது ஏன்னு இந்த பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். இது TED.comல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதோட சம்மரி தான் இப்போ நாம பார்க்க போறோம். வணக்கம், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது த நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்க பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ள போலாம். அச்சோ, இந்த ப்ரெசன்டேஷன் இன்னைக்கு முடிச்சாகணுமே, அப்பதானே நாளைக்கு வந்த உடனே ப்ரெசென்ட் பண்ண முடியும். இப்பவே 5 மணி ஆயிடுச்சு. 3 நாளைக்கு முன்னாடி கொடுத்தது அப்பயே பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காதே. இனி டைம் வேஸ்ட் பண்ணாம வேலையை பார்க்கணும். ஆ, என்ன ஏதோ நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்குது. அது என்னன்னு பார்த்துட்டு வந்து ஸ்டார்ட் பண்றேன். அவ்வளோதான், அந்த ப்ரெசன்டேஷனை முடிச்ச மாதிரி தான். ஸ்க்ரோல் பண்ணியே டைம் போயிடும். இப்போ இது டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனாலன்னு நினைப்போம். டைம் மேனேஜ்மெண்ட்னா எந்த ஒர்க் இம்பார்ட்டண்ட், எது இப்போ அவசரம் இல்லை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு பிரித்து வேலை செய்கிறது. ஆனால் ப்ரொக்ராஸ்டினேஷன்னா நாம் இப்போ இதை பண்ணியே ஆகணும், இதை இப்போ பண்ணி முடிச்சிட்டா ரொம்ப பெட்டராக இருக்கும்னு இருக்கும்போது கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் காரணமே இல்லாமல் தள்ளி போட்டுட்டே வர்றது. எதனால இந்த பிஹேவியர்னு பார்த்தா, நம்ம மைண்ட் அந்த வேலையை பார்த்து பயப்பட்டா அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண இது மாதிரி பண்ணும். இப்போ நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குன்னா இன்னைக்கு இருந்தே நாம நர்வஸா இருப்போம். ஒரு விஷயத்துக்கு நாம பயப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்கும். நம்ம பிரெயின்ல அமிக்டாலான்னு ஒரு பார்ட்ல இருக்கிற நியூரான்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டான சுச்சுவேஷன்ஸ்ல அட்ரினலின் சுரக்கும். அந்த டைம்ல பிரெயினோட ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் சொல்ற எதுவும் நமக்கு புரியாது. இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் இது அவ்வளோ பெரிய டேஞ்சர் இல்லை, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்ற ஏரியா. ஸோ நாம அந்த ப்ரெசன்டேஷன் வேலையை தள்ளி போட ஆரம்பிப்போம். இது அவ்வளோ பெரிய உயிர் போற விஷயம் இல்லையே அப்படின்னு நினைப்போம். ஆனா நெகட்டிவ் எமோஷன்ஸ் தர்ற எந்த வேலைக்கும் இப்படிதான் நம்ம மைண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணும். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிசர்ச் பண்ணினப்போ அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இல்லை சேலஞ்சிங்கான வேலையை தான் தள்ளி போடுறாங்கன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை தள்ளி போட அதை பற்றின பயம், ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஆனால் அதே வேலையை பண்ணும்போது இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக கஷ்டமாக இல்லையே இந்த வேலை, அப்புறம் ஏன் நம்ம பண்ணலைன்னு தோணியிருக்கு. நாம் ஒரு விஷயம் கஷ்டம்னு டிசைட் பண்ணிட்டோம்னா அதை ஸ்டார்ட் பண்ணவே லேட் ஆகும். இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் நெகட்டிவ் இமோஷன்ஸ்னால ஸ்டார்ட் ஆகிறதுனால லோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்க இதை அதிகமாக பண்ணுறாங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறத லேசினஸ்னு ஈஸியாக சொல்கிறது. லேசினா சுத்தமாகவே அந்த ஒர்க் பற்றி கவலைப்படாமல் இல்லை சுத்தமாக எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறது. இன்ஃபேக்ட் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த வேலையை பண்ணணும்னு நினச்சி அந்த லெவலுக்கு நம்மால் செய்ய முடியாமல் போயிடுமோன்னு பயந்து ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருப்பாங்க. ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். இது அவங்க ஹெல்த்தை ரொம்ப பாதிக்கும். டேஞ்சர்னு நினச்சி மைண்டு ப்ரொடெக்ட் பண்ண நினச்சா வேலையை பண்ணாமல் இருக்கோமேன்னு நினச்சி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகி அது இன்னும் மோசமாக தான் ஆகுது. ஸோ இதை எப்படி பிரேக் பண்ணுறது? ஒரு வேலையை பற்றி ரொம்ப யோசிக்காம நம்மால் முடிஞ்ச எஃபர்ட்டை போடுவோம். நாம் நினச்ச அவுட்புட் வரலைன்னா பரவாயில்லன்னு ஃபஸ்ட்டு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பண்ணலாம்னு நமக்கு நாமே டைம் கொடுக்கணும். சரியாக பண்ணலைன்னு ஃபீல் பண்ண ஆரம்பித்தா நெக்ஸ்ட் டைம் அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். பெரிய வேலையாக இருந்தால் அதை எவ்வளோ சின்ன சின்ன ஒர்க்காக பண்ணலான்னு பார்க்கணும். அப்படி வேலை பார்க்குற நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஃபோன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், காஃபி பிரேக்னு ஈஸியாக நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. டைரி எழுதுகிற பழக்கம் இருந்தால் ஏன் இந்த வேலை நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எழுதலாம். இந்த மாதிரி ஓப்பனாக நாம் எழுதும்போது நமக்கே ஒரு கிளாரிட்டி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை நாமளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம இது ஜஸ்ட் ஒரு வேலை, இது மட்டுமே லைஃப் இல்லைன்னு லாங் டேர்மாக யோசிச்சா எல்லா வேலையும் கரெக்ட் டைமுக்கு பண்ணலாம். நீங்கள் ப்ரொக்ராஸ்டினேட்டராக இருந்தீங்கன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இல்லை நீங்களே ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சி ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாமல் அவாய்ட் பண்ணீங்கன்னா அந்த டிப்ஸும் கமெண்ட்ஸில் போடுங்க, மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இனி இது மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.